ஐயோ எம்மாடி அம்மா, அந்த தண்ணி பழத்தை சொல்லி யாரா கொஞ்சம் நிறுத்துங்களாம்ப்பா. காலையில இருந்து உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காரு ப்ரோ. நொய்யி 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 நினைத்தியா பேசிக்கிட்டு யாரையா பிடிச்சி குறை சொல்லிக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் எடுக்கிறதே ஒரு வேலையா வச்சிருக்காரு. நெகட்டிவா பேசி பேசியே எப்படியா ட்ரெண்ட் ஆயிரலாம்னு சொல்லியே சுத்திட்டு இருக்காரு. வெளியும் இதே கேவலமான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருந்தாரு, உள்ள போய் அதே கேவலமான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, இந்த மனுஷனுக்கு காமெடி எது சீரியஸ் எதுன்னு தெரியுமா தெரியாதா? எல்லா இலவையுமே சீரியஸா எடுத்து எல்லா இலவையுமே நெகட்டிவா மாத்திட்டு இருக்காரு ப்ரோ. அது மட்டும் இல்லாம இந்த வினோத் அவர்களை சொல்லணும், சத்தம் கட்டாம இரானா கொஞ்ச நேரம் சத்தம் காட்டாம இரு, நான் அந்த தண்ணி பழத்தை தான் தள்ளி விட்டு தொலையேன். அது பின்னாடி போய் நின்றுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு பார்க்க எங்களுக்கு நல்லா தான் இருக்கு, ஓகேவா? பார்க்க எங்களுக்கு நல்லா தான் இருக்கு, நாங்கள் சிரிச்சுட்டு தான் இருக்கோம். பட் உள்ள இருக்க தண்ணி பழத்துக்கு தான் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா தண்ணி பழம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாரு, தான் இருக்கிற ஸ்க்ரீனில் தான் நம்ம வினோத் அவர்களை விட்டுறவே கூடாது. ஏன்னா தன்னால வினோத் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிடுவாரோன்னு சொல்லிட்டு பயத்தில் தான் இருக்கிற ஸ்க்ரீனுக்குள்ள வினோத் வந்தாலே உடனே ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு வாங்கிக்கிட்டு கத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு அழுதுகிட்டே சுத்திட்டு இருக்காரு. இது முக்கியமாக யார் காரணம் தெரியுமா? நம்ம விஜேஎஸ் தான் காரணம். விஜேஎஸ் என்னைக்கு இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல வந்து திவாகர் அண்ட் வினோத் உங்க ரெண்டு பேருக்கான காம்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, அதுவும் வெளியே உட்காந்து மாத்தி மாத்தி ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டீங்களா, அது வேற லெவல் ட்ரெண்ட் பார்த்துக்கோங்க, நீங்க தான் பயங்கர வைரல்னு சொன்னாரோ அதுக்கப்புறமே நம்ம தண்ணி போல ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாரு. ஆஹா வைரலானா நம்ம மட்டும் தான் வைரல் ஆகணும், இவனெல்லாம் வைரல் பண்ணக்கூடாது, இவன் நம்ம ஸ்கிரீன்லேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து வினோத் அவர்கள் ஸ்கிரீனுக்குள்ள வந்தாலே கட் பண்ணி விட்டுட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தலகணத்துல தான் ஆடிட்டு இருக்காப்ல. அந்த வகையில் இன்னைக்கு காலங்காத்தல வேக்கப் சாங் போட்டிருப்பாங்கல்ல, வேக்கப் சாங் எங்க சொல்ல 11 மணிக்கு போடுறாங்க, காலங்காத்தால ஒரு பாட்டு போட்டாங்கப்பா. அந்த பாட்டு முடிஞ்சோன்னா டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு நம்ம தண்ணி போல கேமரா முன்னாடி இருந்து கத்திட்டு இருந்தார், ஓகேவா? கேமரா முன்னாடி இருந்து நடிப்புக்கு இருக்கேன்னு பேசுறேன், தமிழ்நாட்டு மக்களே இங்க பாத்தீங்கன்னா சோறு கிடைக்க மாட்டேக்கு, நாங்க வந்து ஸ்கிரிப்டுக்குள்ள எல்லாம் இல்ல, எங்களை ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டிருக்காங்க, அவ்வளவு கஷ்டமா இருக்கு, நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னா. நீ கஷ்டப்படுறியானே? வீட்டுக்குள்ள ஒரு இளவு வேலையும் பார்க்கறது கிடையாது, நல்லா திங்குறது, அங்கே இங்கே சுத்துறது, யாரையா குறை பேசுறது, பொம்பளை முடிய பிடிச்சி ஏங்கன்னு சொல்லி மோந்து பார்க்கறது, அடுத்த கட்டமாக படுத்து நல்லா தூங்குறது. எவனா கதை சொன்னா இங்க ஒரு கொரட்டை சவுண்டு கேட்கும், என்னன்னு பார்த்தா தலை சரிஞ்சு கிடக்கும். இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன நீலாம் பேசலாமானே? நல்லா அங்க யாருக்கு எவ்வளவு சாப்பாடு கிடைச்சாலும் அண்ணன் எக்ஸ்ட்ரா வாங்கி தான் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. சாப்பிட்டுட்டோம், சாப்பாடு இல்லாமல் எனக்கு ஸ்டெமினா இல்லை, நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், வீட்டில் அவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்குது. என்ன ஆக்டிவிட்டி பண்ணீங்க? காலைல எந்திரிச்சிலேருந்து தண்ணி பழம் சும்மா அங்கங்க நடந்துட்டு இருக்க தவிர ஒரு எளவு ஆக்டிவிட்டியும் பண்ணாது. ஆனால் தண்ணி பழத்துக்கு இப்போ ஸ்டெமினா இல்லை. அது சொல்கிறாரு, சாப்பாடு கிடைக்க மாட்டேக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தமிழ்நாட்டு மக்களே நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நாங்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஷோ பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களும் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க எனக்கு தெரியும், வெளியே இருக்கும் போதே அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க, உள்ளே இருக்க எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க சரியா மக்கள்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். அடுத்த கார்டன் ஏரியாவில் உள்ள கேமராவை காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதை போய் துப்பிட்டு இருக்காரு. துப்பிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா நம்ம கானா வினோத் என்ன பண்ணாருன்னா தள்ளி இருந்து சும்மா பரதநாட்டிய டான்ஸ் ஆடுற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு அந்த பக்கம் நம்ம காமுமா, அதுக்கு அந்த பக்கம் நம்ம பிரவீன் அவர்கள். இது தப்பா சரியான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இல்லை பசங்கள்லாம் ஒன்றா சுற்றிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற சாதாரண விஷயம் தான், எல்லாருமே பண்ணுற விஷயம் தான். பட் இதை நம்ம வந்து இப்படியும் பார்க்கலாம், அதாவது தண்ணிப்பழம் ஆதரவாளர்கள் தண்ணிப்பழம் சைட்லேருந்து பார்க்க போனால் அது ஒரு மாக்கிங், ஓகேவா? மாக்கிங்குக்கு மீனிங்கே தெரியாமல் இது ஒரு மாக்கிங்னு சொல்லுவாங்க. அவர் பின்னாடி இருந்து மார்க் பண்ணதாகும். அவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார், அவர் ஒரு சைடு டான்ஸ், காமு மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மார்க் பண்ண மாதிரி இருந்து அவர் மட்டும் இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தார். காமு கொஞ்சம் தப்பு பண்ணாப்ல. பட் அதுக்கப்புறம் வினோத் அவர்கள் பிரவீன் அவர்கள்லாம் பின்னாடி இருந்து சும்மா டான்ஸ் ஆடி குதிச்சிட்டு இருந்தாங்க, ஓகேவா? பின்னாடி தள்ளி இருந்து இவர் பக்கத்துல இருந்தல அந்த மாதிரி குதிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் இந்த இடத்துல கேமரால பேசிட்டு கிளம்பிட்டார். இவருக்கு தெரியாது பின்னாடி இந்த 3 பேர் அந்த அட்டுழியத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது. இங்க யாரு ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்க தெரியுமா? கலையரசன் ஒரு பாம்பாட்டி இருக்கிற மிகப்பெரிய கேவலமான ஆளா இருக்கான். நல்லா ஃப்ரண்ட்ல உட்காந்துருந்தான் ப்ரோ. இப்போ தண்ணி பழம் இப்படி கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கோங்களேன். இதுக்கு பின்னாடி இந்த 3 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, காமு மாமா, வினோத், அப்புறம் பிரவீன். முன்னாடி நம்ம கலையரசன் இருக்காப்ல, ஓகேவா? அப்போ கலையரசன் எல்லா சீனையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். அப்போ இந்த இடத்துல திவாகர் பேசிட்டு கிளம்பிட்டார். பேசிட்டு கிளம்புனப்போ ஃப்ரண்ட்ல இருந்த நம்ம கலையரசன் வந்து சூப்பர்னு சொல்லி கையை காமிச்சு பாட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் இருக்காங்களா, யார் நம்ம காமு மாமா, வினோத், பிரவீன், இவங்க 3 பேர் கேமரா முன்னாடி வந்து அவங்க ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களை காப்பாத்துக்க மக்களை, எங்களால் முடியல, எங்களை போட்டு செய்யறாரு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கேமராவெல்லாம் விடவே மாட்டேக்காரு, வச்சு கடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் சும்மா கேமரா முன்னாடி போய் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேவா? இவங்க 3 பேர் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு அழுற மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, காலைல பார்க்கும்போது ஃபன்னாக தான் இருந்துச்சு, ஓகேவா? ஆனால் தண்ணி பழத்துக்கு ஒரு தலகணம் இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த தலகணத்தை யார் சொரிஞ்சு விடுறான்னா, பார்த்துட்டு இருந்த கலையரசன் மெதுவாக நடந்து போய் தண்ணி பழத்துல போய் சொல்லியிருக்கான், நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது உங்கள் பின்னாடி இந்த 3 பேர் டான்ஸ் ஆடி
காட்டிட்டு இருந்தாங்க, ஒரு மாதிரி உங்களை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லியிருக்காங்க. இவனுக்கு தேவையா, இவனுக்கு இந்த வேலை தேவையான்னு கேட்கேன். வா தம்பி, சனிக்கிழமை சாணி உருட்டி வச்சிருக்காங்க, அடிப்பாங்க பாரு, உருட்டி உருட்டி காது மூக்குன்னு அடிப்பாங்க, அப்ப பாரு உனக்கு தெரியும். போய் சொல்லி கொடுத்தானே தண்ணி பழத்துக்கு தலைக்கேறிட்டு, சொல்லி கொடுத்தானே தண்ணி பழத்துக்கு தலைக்கேறிட்டு. ஏன்னா அவரோட கேமரா ஸ்பேஸ்ல அவர் நின்று பேசிட்டு இருக்காருல, அதுக்கு குறுக்க போய் இன்னொருத்தர் போனா அவர் ஒத்துக்க மாட்டார். அப்போ போயிட்டு நேரா சண்டை, பிரவீன்ட்ட போயிட்டு அவரை கூட்டு திட்டு, அவன் தேவையில்லாம மார்க் பண்றான், ஏன் பின்னாடி பேசுறான், அவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நான் கேமரா முன்னாடி பேசிட்டு இருந்தேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா, ஒரு ஸ்டாண்டர்ட் வேண்டாமா, ஒரு டிக்னிட்டி வேணாமான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு. இந்த இளவெல்லாம் முதல் வாண்ட இருக்கா, இந்த இளவெல்லாம் அதை வந்துட்டு இருக்கா, தண்ணிப்பழம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கா, ஸ்டாண்டர்டா டிக்னிட்டியா. இதில் நேற்றும் ஒரு வார்த்தை விட்டுருக்காரு ப்ரோ, நான் இப்போ தான் ஒரு கிளிப்ஸ் கவனிச்சேன். நேற்றுமே தண்ணிப்பழத்துக்கும் வினோத்துக்கும் ஒரு சண்டை வந்துச்சுல, அந்த இடத்துல சமாதானப்படுத்துறதுக்கு அரோரா வந்து கூப்பிடுவாங்க. அப்போ இவர் தண்ணிப்பழம் என்ன பண்ணுவார்னா விக்கல் சுக்கரண்டோவை நின்று பேசிட்டு இருப்பார். அப்போ அரோரா வந்து பேசுங்க, சமாதானமாக போங்க அப்படின்னு மாதிரி கூப்பிடும்போது தண்ணிப்பழம் ஒரு வார்த்தை விடுறாரு, அவன்கிட்டலாம் பேச முடியாது, அவன் ஒரு ஆள், அவன்லாம் என் தகுதிக்கு வருவானா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போதான் அந்த வீடியோ கிளிப்பு கவனிக்கிறேன். அவன்லாம் ஒரு ஆள், அவன்லாம் என் தகுதிக்கு வருவானா, என் தகுதிக்கெல்லாம் அவன் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு மாதிரி வார்த்தை விட்டுருக்காரு. என்ன எளவு தகுதியை வச்சிருக்கான் போத. நீ ஏன் வெளியே எல்லாரையுமே நெகட்டிவா பேசிக்கிட்டு கேவலமா கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு மக்கள் கிட்ட ட்ரோல் வாங்கிக்கிட்டு கன்றாவியா சுத்திட்டு இருந்த ஒரு ஆளு உன்னை பிடிச்சி இங்க போட்டதே மிகப்பெரிய தப்பு. இவர் உன்ன தகுதியை பத்தி பேசிட்டு இருக்காரு. உன்ன தகுதி வந்துருதாங்க. இவருக்கு என்ன எளவு தகுதி இருக்குன்னு எனக்கு யாரா கேட்டு சொல்லுங்க ப்ரோ. இவர் எதை மீன் பண்றாரு? இவர் படிப்பை மீன் பண்றாரா, இல்ல இவருக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட் இருக்கா, இவர் வந்து அடுத்ததான் இந்த கேஸ்ட் ஏதோ மீன் பண்றாரு, கொஞ்சம் எனக்கு கேட்டு சொல்லுங்களேன். உன்ன தகுதியை தூக்கிட்டு வர்றாரு. சோ இந்த இதை இன்னைக்கு காலையும் பண்றாரு. அவன்லாம் ஒரு ஆள், அவன் எதுக்கு என் பின்னாடி வந்து பேசுறான், அவனுக்கு எனக்கு தான் பேச்சு இல்ல, அவன் எதுக்கு தேவலாம் பின்னாடி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை, ஒரே பஞ்சாயத்து. இதை யார் மூட்டி விட்டுருக்கா? கலையரசன். வினோத் டென்ஷன் ஆயிட்டாப்ல. வினோத் டென்ஷன் ஆகி நேராக கலையரசனை பிடிச்சி கோழி மூட்டிட்டு இருக்காத, இதெல்லாம் உனக்கு ஒரு வேலையா, ஏன்னா கோழி மூட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வினோத் பிடிச்சி கிளீன் லிஸ்டர். உடனே நம்ம கலையரசன், நான் சும்மா சொன்னேன்னா, அண்ணா திவாகரன், நான் சும்மா தானே சொன்னேன். என்ன சும்மா சொன்னேன்? நீயே மிகப்பெரிய கேவலமானவன், ஓகேவா? நீயே மிகப்பெரிய கேவலமானவன். நேற்று என்ன பண்ணியிருந்தேன்? நேற்று டீலக்ஸ் ரூம்ல உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது தண்ணி பழத்தையும் விஜய் பார்வதியும் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தான். என்ன சொல்றான்? எல்லாரும் கேட்டாங்க டீலக்ஸ் ரூம்ல, எப்படி கலையரசா அவங்க மத்தியில் உட்காந்து பேசிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, நான் பேசவே மாட்டேங்க, நான் பாட்டுக்கு அந்த குஷன் பேக்கை போட்டு படுத்துருவேன், அவங்க ரெண்டு பேரும் தான் மாற்றி பேசிட்டு இருப்பாங்க, நான் பாட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பேன். விஜய் பார்வதி அவங்களுக்கு பிடிக்காத ஆளை பற்றி ஒரு 2 மணி நேரம் பேசுவாங்க, திவாகர் அவர் பிடிக்காத ஆளை பற்றி ஒரு 5 மணி நேரம் பேசுவாங்க, நான் சும்மா தான் நான் படுத்திருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே போய் இப்படி சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இப்போ வந்து திவாகர்கிட்ட போய் இவங்களை கோழி மூட்டி விட்டுட்டு இருக்கான். எவ்வளோ ஒரு கேவலமான வேலையை பார்க்குறாம இருக்குல்ல. இதில் தண்ணி புலம் கத்திக்கிட்டே இருக்காரு. இல்லை பிரவீன் சொல்கிறாரு, நோ உனக்கு கிண்டெல்லாம் பண்ணல, அவன் தனியாக உட்காந்து பண்ணிட்டு இருந்தான், உன்னை மார்க்லாம் பண்ணல, இதை விடுனா அப்படின்னா விடவே மாட்டேக்காரு. அவன் எப்படி பண்ணலாம்? அடுத்த டிஷர்ட் எடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சுல, அந்த டிஷர்ட்டை என் தலையில் துவைச்சோம், என்னோட புது டிஷர்ட் எடுத்து தலையை தோட்டிட்டான்னு சொல்லிட்டு நேற்று அழுதுருப்பாரு. அதே திருப்பி எடுத்துட்டு வந்தாச்சு. அதை எடுத்துட்டு வந்து திருப்பி உளறிட்டு இருக்காரு. என் டிஷர்ட் எடுத்து தோட்டிட்டான். எப்பா வினோத் அவர்களுக்கு சட்ட துணி அனுப்புற யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்டேஜில் ஒரு 4 டிஷர்ட் அந்த தண்ணி படத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காரு, அழுதுட்டே இருக்காரு, ஒரே டாபிக் அழுதுட்டு இருக்காரு. லைவை பார்க்க முடியல. இப்போ அது இவங்க 2 பேருக்கான காம்போ நல்லா தான் இருக்கு ப்ரோ. மனசை தொட்டு சொல்லுங்க ப்ரோ. இவர் கேமரா முன்னாடி கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்க பண்ண விஷயம் உங்களுக்கு ஃபன்னாக இருந்துச்சா இல்லையா? பார்த்து சிரிக்க தானே செஞ்சீங்க. உட்காந்து காமெடியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க. பட் இந்த தண்ணி பழத்துக்கு அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா இவரை வச்சு அவர் ட்ரெண்ட் ஆயிடுவாரான்னு சொல்லிட்டு இவருக்கு பயம். ஏன்னா இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரெண்டா, தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் பிடிக்குமா இவரையாப்பா? சரிப்பா இவர் வரத்து இருக்க, சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, முடியல எப்பா. அந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு கடைசி வரத்துக்கு ஃபன்னே வராது ப்ரோ. ஃபன் வராது. இவன் இந்த மாதிரி ஆட்களை உள்ள வச்சிருக்கோம், ஃபன் வந்து இங்கிருந்தா வரும், ஒரு இளவும் வராது. இவரை தூக்கி தயவுசே வெளியே போட்டுருங்கப்பா. அந்த தண்ணி பழத்தை முடியல, அழுவுன தண்ணி பழம் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கு. போதும், வைல்ட் கார்டு வந்த பிறகு ஒரு 2 வாரங்கள் 1 வாரங்கள் வச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் தயவுசே தூக்கிடுங்க. அதுக்கப்புறம் உண்மையான பிக் பாஸ்க்குள்ள போகலாம். இந்த மாதிரி கன்றாவியான ஆட்களை வச்சு நம்மளால மேய்க்க முடியாது. நண்பர்களே, இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அவர் பண்ணது என்னதான் பின்னாடி ஒரு கிண்டலாக இருந்தாலும் அது பார்க்க நல்லா இருந்துச்சா இல்லையாங்க? காமெடினா பின்ன இப்படி தான் எடுத்து வரோம். இப்போ நீங்களாம் விஜய் டிவியில் காமெடி ஷோ பார்த்தது இல்லையா? ஒவ்வொருத்தரையும் கேவலமாக பேசி தான் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதை மட்டும் ஏங்க இப்படி பண்ணுறீங்க? அதை பற்றி உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததில் பார்க்கலாம்.